ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் vlog. ஒரு காரோட இன்டீரியர்லேருந்து இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரோஸ் எல்லாம் நம்ம பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டாட்டாவோட ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். டாட்டா என்றைக்குமே மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மக்களுக்கு ஈஸியாக அஃபோர்டபுளாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எப்போயுமே கார் பண்ணுவாங்க. அதில் டாட்டா டியாகோ கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு டாட்டா நேனோ கொண்டு வந்தாங்க. அப்புறம் நேனோவோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணி டாட்டா டியாகோவும் இப்போ வச்சுருக்காங்க. சூப்பரான கார் ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன கார் அப்படின்னா டாட்டா டியாகோ ஈவிங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் 6.99 லேக்கில் ஸ்டார்ட் ஆகி டாப் வேரியன்ட் 9.99 லேக் வரைக்கும் போகுதுங்க ஷோரூம் ப்ரைஸு. இந்த வண்டியோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு எப்பயும் போல தாங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வர முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க புது டாட்டா டியாகோ ஈவி லேட்டஸ்ட் அப்டேட்டட் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் அப்படிங்கிற இடமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கலர்லேயே பம்பரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டாட்டா லோகோ இருக்குது. அதுவுமே எல்இடி ஃபங்க்ஷனோட வந்துருங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் வியூ கேமராவும் இருக்குது. ஈவிக்கான ஒரு மேசிவ் லுக் கொடுத்துருக்காங்க. பம்பரே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பம்பராக இருக்குது. டாப் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் ஈவிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அண்ட் லோ பீம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி டிஆர்எலுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணி எப்படி உள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பானட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்சுலேஷன் பார்த்திங்கன்னா பானட்டில் எங்கேயும் பண்ணலைங்க. அப்புறம் அப்படியே உள்ளே நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபயர்வால் ப்ரொடக்ஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வண்டியோட மோட்டரை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிலரி பேட்டரியும் வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் கூலண்ட்டுக்கான டேங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேட்டரி சிஸ்டம் கூலிங் பண்ணுறதுக்காக. இந்த வண்டியோட பேட்டரி பேக் பார்த்திங்கன்னா 24 கிலோவாட்டுங்க. இது டாப் எண்ட் வேரியண்ட். இந்த வண்டி டூயல் டோன் ஃபினிஷில் மட்டும்தான் வருங்க. நம்ம இப்போ அப்படியே சைடில் வந்தோம்னா வண்டியோட டயர் சைஸ் பார்த்துடலாம். டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 175 65 614 சைஸுங்க டயர் சைஸு. இது பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் கிடையாதுங்க. இந்த வீல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வீல் தான். மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். இந்த கட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டாட்டாவோட ஈவி பேட்சிங் இருக்குங்க. அப்படியே மேலே வந்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பவர்டு சைடு மிரர் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ஃபங்க்ஷனோட வந்துடுதுங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இங்கே வந்துடுது. இதுவே பார்த்திங்கன்னா மேலே கிளாஸி ஃபினிஷாகவும் கீழே மேட் பிளாக் ஃபினிஷாகவும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் வியூ போகும்போது இந்த வண்டியோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 3824 mm இந்த வண்டியோட ஓவரால் லென்த் வருதுங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் கீழே போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டியோட ஏபிசி பில்லர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளோட்டிங் டிசைன் எஃபெக்ட்டுக்காக. மேலேயும் பார்த்திங்கன்னா டூயல் டோனுக்கு இந்த இடத்துல பிளாக் கலரில் ரூஃப்ஸ் வந்துருதுங்க. சன் ரூஃப் டியாகோவில் எந்த வேரியட்லேயுமே கிடையாதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மேலே டூயல் டோன் ஃபினிஷில் இந்த இடமும் கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க, மேட்டில் கொடுக்கல. நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு, பிரேக் லைட்டு, அப்புறம் இந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு பார், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீஃபாகரும் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லேம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஃபங்க்ஷனோட தாங்க வருது. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தோன்னா இது சும்மா ஒரு டம்மி பேனல் தான். இதில் எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் கிடையாதுங்க. மேபி இந்த டாட்டா லோகோவில் எல்இடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீழே போல்ட்டான ஒரு டியாகோ ஈவிக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் பார்த்திங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டீஃபாகர் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360க்கான ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பட்டன் இருக்குது. அதை அமுத்தினோன்னா இந்த மோட்டர் ஓப்பன் பண்ணுது. பட் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இது டாப் வேரியண்ட்னால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடச்சிடுதுங்க. ஸ்டெப்னி டயர்ஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வச்சுருக்கிறதுக்கான இடத்த நீங்கள் பார்த்துக்க முடியுதுங்க. இந்த இடத்துல சார்ஜர் சார்ஜர் இந்த பாக்ஸ்குள்ளே தாங்க இருக்குது. காரோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிரைவர் சைடு ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அமுத்திட்டு டோர் ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது
நம்ம சிஆரில் இருந்த மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ஆம்ரெஸ்ட் தாங்க. நம்ம சிஆரில் இருந்த மாதிரியே டியாகோலையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வண்டிக்குள்ளே ஏறி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 mm இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஏறுறதுக்கு என்னை மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் தலையை மைண்ட் பண்ணி குனிஞ்சு வர்ற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஆரில் இருக்கிற மாதிரியே அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறது சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவலாகி அந்த கடைசி வரைக்கும் போகுதுங்க. இங்கே வரைக்கும் போகுது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் கிளாஸி ஃபினிஷ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இடத்துல இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து 10.25 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வண்டியோட வந்துருங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜஸும் பார்த்துக்க முடியும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸ்க்கான இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்தோன்னா ஸ்டியரிங் வீல் வந்து பாருங்கள், செம்ம சாஃப்ட்டு, செம்ம லைட்டுங்க, சூப்பராக இருக்குது ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீலும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே வச்சு லோகோலாம் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த ஸ்டியரிங் வீலுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல Tata.EV அப்படிங்கிற ஒரு நேமோட ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு சூப்பரான ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து லெதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா டிரைவர் சைடு பவர் விண்டோஸ் இருக்குது. பவர் விண்டோ லாக் அண்ட் அன்லாக் இருக்குதுங்க. அப்புறம் டோர்ஸ்க்கான லாக் அண்ட் அன்லாக் லிவர்ஸும் இருக்குது. பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த வண்டியில் பவர் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குதுங்க. பவர் ஃபோல்டிங் அண்ட் பவர் ஓப்பனிங் ஆப்ஷனும் இருக்குது. டிரைவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டச் விண்டோ இருக்குதான்னு பார்த்துடலாங்களா. ஒன் டச் விண்டோ வந்து கிடையாதுங்க. டிரைவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு சைடில் உங்களுக்கு வேனிட்டி மிரரும் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சைடு தவிர மற்ற எல்லாருக்குமே கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ்க்கான ஆன் ஆஃப் வார்னிங் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம் வந்து மேனுவல் டிமிங் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சு, டோர் லாக் அண்ட் அன்லாக்கான சுவிட்சுங்க. அப்புறம் 360 கேமராக்கான பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா உண்மையிலே வேறு லெவலில் அட்டகாசமான குவாலிட்டியில் இருக்குதுங்க. டாட்டா வந்து இந்த விஷயத்தில் செம்ம எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்கன்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. டீஃபாகருக்கான பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏசி பொசிஷனை மாற்றிக்கிறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை டச் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு மாற்றிக்கவும் வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கவும் முடியுங்க. ஏசி ஆன் ஆஃபும் பண்ண முடியும். ரீசர்க்குலேஷன் மோடு, அவுட்டர் ஏர் மோடு, எந்த மோடுனாலும் நீங்கள் டச் ஸ்க்ரீன்லேயும் பண்ணிக்க முடியுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கிடையாதுங்க. ஜஸ்ட் 2 ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் இருக்குது. வண்டியோடைய கியர் நாப் வந்து இதுதான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டியாகோவில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு நல்லா சாஃப்டான ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் மூவபிள் பண்ண முடியாது. பட் ஆனால் ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன டீசெண்டான ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்டும் இருக்குதுங்க. அப்புறம் நம்ம டேஷ்போர்டுக்கு வந்தோம் அப்படின்னா டேஷ்போர்டும் நல்லா நீட்டாக இருக்குது. டேஷ்போர்டில் கூலிங் ஃபங்க்ஷனும் இருக்குதுங்க. கூலிங் ஃபங்க்ஷன் டேஷ்போர்டோட தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. ஒரு சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. டியாகோ ஈவியில் டோட்டல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸும் 2 ட்வீட்டர்ஸும் வந்து வண்டியோட டாப் வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. டியாகோவில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. டாட்டாவோட 360 டிகிரி கேமராவோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து பாருங்கள், கிளாஸே மறையிற அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ 360 டிகிரி கேமரா வந்து நான் ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது. நான் லெஃப்ட் சைட் கேமரா காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைட் கேமராலையும் வியூ சூப்பராக தெரியுது. ரைட் சைடு கேமரா காட்டுறேன். ரைட் சைட்லேயும் வியூ சூப்பராக தெரியுது பாருங்கள். ரியர் கேமரா காட்டுறேன். ரியர் கேமராவில் இந்த மழை தண்ணி ஒழுகிற இடம் வந்து ஒரு மாதிரி தெரியுது. மற்றபடி ஓகேங்க, சூப்பராக இருக்குல்ல, செம கிளாரிட்டியாக இருக்குல்ல. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள். இன்கேஸ் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் எதாவது ஆப்ஜெக்ட் தெரியலனா கூட அப்படியே ஃப்ரண்ட் கேமரா அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டீசெண்டான ஹெட் ரூம் இருக்குதுங்க.
வண்டியோட சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லம்பர் சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குது. சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹக் பண்ணி உட்காரனால நமக்கு வண்டி கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் இப்படி இப்படின்னு ஆடுற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காதுங்க. சீட்டோட மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெனிம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல சீட்டில் கொஞ்சம் ஹைட் ப்ரொஜெக்ஷனும் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடை மேலே வந்து தொடை வந்து இந்த இடத்துல உட்காரனால பெருசாக வந்து நமக்கு சப்போர்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் வந்து வந்துடுதுங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ரியர் டோர் ஓப்பன் பண்ணுறேன். ரியர் டோர் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு டோர் நல்லாவே வைடாகவே ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற ஏஜ் பர்சன்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம். சரி, இப்போ நான் ஏறி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் சீட்டுக்குள்ளே வந்து ஏரியாச்சுங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சியராவோட இன்னும் வந்து அந்த தீமை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரே கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விண்டோ ஓப்பனிங் வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த க்ரீமியான ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. ரியரில் இருக்கிற கிராப் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி கையில் பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து லெக் ரூம் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கால் வந்து முட்டி இடிக்கிறது இல்லைங்க. முட்டிக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. காலும் உள்ளே நல்லா விட்டு உட்கார்றதுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். தொட சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% ஃப்ரண்ட் சீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு ரியர் சீட்லேயும் இருக்குது. இவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சீட்டோட ஸ்பேஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பேக்கெட்ஸும் இருக்குது. நம்ம திங்ஸும் கொஞ்சம் இந்த சீட்டுக்கு பின்னாடி வச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் மட்டும் அவ்வளோதாங்க இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெட் ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. தலைக்கு மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நல்லா கை போயிட்டு அவ்வளோக்கே ஸ்பேஸ் இருக்குன்னு. இத்தனைக்கும் ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொசிஷனில் வச்சுருக்குங்க. அப்படி இருந்துமே நல்லாயிருக்கு. ரியரில் வந்து ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஹெட்ரெஸ்ட்டுங்கிறது ரியரில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த விப்ளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பின்னாடி போகும்போது எனக்கு தலை இந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிடுது. இதை தாண்டி தலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு ஓகே, என்னோடய ஹைட்டுக்கு நான் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஒன்றும் அவ்வளோ மோஷன்லாம் வந்து இல்லைங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் நம்ம டியாகோ சின்ன வண்டிக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த விஷயத்தில் உண்மையிலே டாட்டா வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணுங்க. ஆனால் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சாக்கெட்ஸோ இல்லை சார்ஜிங் ஆப்ஷன்ஸோ எதுவுமே இல்லைங்க. ஃப்ரண்ட்லேயே இந்த ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு பவர் சாக்கெட் மட்டும்தான் இங்கே இருக்குது. வேறு அதை விட்டால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 65 வாட்ஸ்க்கான டைப் சியும் அப்புறம் மீடியாக்கான ஒரு டைப் சியும் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. நடுவில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓகே தான். கிட்ஸ் எல்லாம் உட்காந்தாங்கன்னா எந்த ஒரு கம்ஃபர்ட் லாஸுமே இருக்காதுன்னே சொல்லலாங்க. இப்போ காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி ஆன் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கேன். கிளைமேட்டும் நல்லா மூடி கிளைமேட்டாக தான் இருக்குது. அந்த ஏசி பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்கள். ஏசியோட ஃபேன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. பட் இருந்தாலும் கிளைமேட் நல்லா கோல்டாக இருக்கிறனால சீக்கிரமாகவே ரீச் ஆகுதுங்க. சீக்கிரமாகவே அந்த காற்று வந்து என்னோடய ஃபேஸ் வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து டச் பண்ணுதுங்க. சீக்கிரமாக வந்து கேபினை வந்து கூல் பண்ணிடுதுங்க. டியாகோ ஈவியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே எல்லா கார்ஸ்லேயுமே இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. டியாகோவில் இருக்கிறது வந்து சின்ன காரில் இந்த அளவுக்கு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அட்வான்டேஜஸான விஷயங்க. இந்த வண்டியோட ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 290 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 180 ஒரு 220 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கேண்டிடாக மைலேஜ் எடுக்க முடியுங்கிறது என்னுடைய கணக்குங்க. 9.99 lakhஸில் ஒரு 200-220 கிலோமீட்டர் ரேஞ்சோட ஒரு கார் அப்படிங்கிறது வந்து சூப்பரான விஷயம். இந்த காரோட சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா 3.3 கிலோவாட் அண்ட் 7.2 கிலோவாட் சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 3.5-4 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோவாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு 10%லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கவும் முடியுங்க. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வாக் அரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இந்த வண்டி உங்களோட சாய்ஸ் என்ன, வாங்கலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றின கருத்துக்களை வந்து நம்ம வீடியோவில் வந்து கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.